இதில் என்ன எய்ம் பண்ணி போட போறீங்க? ஒரு பிஸ்கெட் போடு, அது போதும். ஆமா, ரெண்டுமே வா. எது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துக்கு லட்சத்தீபத்துக்கு தான் போகிறோமே. ஸோ என்னோட ரொம்ப நாள் ஆசை, நான் இது வரைக்கும் போனதே கிடையாது. ஸோ இது வரைக்கும் போனதில்லை. இந்த ஏரியாவில் தான் இருக்கிறோம், ஆனால் இது வரைக்கும் லட்சத்தீபம் பார்த்ததில்லை. அதுதான் சொல்ல வரேன். விழுப்புரம்ன்றமே தவிர இது வரைக்கும் விழுப்புரத்தில் நடக்கிற திருவிழாவுக்கு நாங்கள் போனதே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் எல்லாம் பிளான் பண்ணி போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். அதுவும் வண்டிலாம் இல்லை, பஸ்ஸில் தான் போகிறோமே. க்ரௌடாக இருக்கும். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு டைம் போயிட்டு எலெக்ஷன்றதுனால எல்லாத்தையுமே கழட்டி வச்சுருந்தாங்களாம். இப்போ போனோம், வேறு வேலையாக போனோம். சரி போய் பார்த்துட்டு வரலான்ட்டு போனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் வந்து கொஞ்சம் செட்டெல்லாம் பிரித்து வச்சுட்டாங்க எல்லாமே. அதனால் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெடி பண்ணியிருக்காங்களாம். திரும்ப கடைலாம் ஓப்பன் பண்ணிட்டேன்னாங்க. ஆமாம், ஸோ சூப்பராக இருந்தது. கடைலாம் நிறைய கடை தெருவெலாம் இருந்தது. ஸோ போயிட்டு திருவிழாவில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். போகலாமா? சரி போகலாம். ஸோ இந்த திருவிழா எங்கள் 2 பேருமே ஃபர்ஸ்ட் டைம். ஸோ யாரால லட்சத்தீபத்துக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க அங்கே போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கோயிலுக்கே போகல. வழியில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான க்ரௌடு. நிறைய கடை இருக்குது. ஒரு கடையில் 10-15 பேர் நிற்கிறாங்க. ஃபுல்லாக கடை தெரு தான். இந்த சைட்லேருந்து பின்னாடி ஃபுல்லாக கடை தெரு தான். அதுக்கு தான் நான் பர்ஸே எடுத்துகிட்டு வரல. நிறைய கடைங்க இருக்கு. போயிட்டு சாமி பார்த்துட்டு அப்புறம் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் சாமி பார்க்கணும், நெக்ஸ்ட் தான் எல்லாம். இல்லாத கோயிலுக்கு போனா கூட ஏதாவது வாங்கணும்னு வாங்கிட்டு வருவோம். ஆனால் இங்கே கடை தெரு மட்டும் தான் இருக்கு. போலாமா? சரி போகலாம் வாங்க. அப்போ எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் தான் வரோம். எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் தான். போலாமா? சரி போகலாம் வாங்க. உனக்கு என்ன வேணும்? கடைகளுக்கு நடுவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலே இருக்கு. கோயில் என்ட்ரன்ஸ் இதுதான். இது வழியாக தான் உள்ளே போகணும். இந்த சைடு கோவில், இந்த சைடு அந்த இது வரைக்கும் கடை. சரி உள்ள போகலாமா? சன்னியா தீபமா, நெய் தீபமா? வைங்க வைங்க வைங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த விளையாட போகிறோம். கடத்தெருவில் வந்து இதில் விளையாட போனால் என்னதான் இதில் என்ன எய்ம் பண்ணி போட போறீங்க? 200 ரூபாய் இருக்குல்ல, அதிகம் 200 ரூபா இருக்குது. அதை போடுவோம். ஒரு பிஸ்கெட் போடு, அது போதும். ஆமாம், பிஸ்கெட்டு பவுல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போடு, ஈஸியாக விழுவான். சரி போடு பார்க்கலாம். ரெண்டுமே வா. நெக்ஸ்ட் சந்தியாவுக்கு ஒரு சான்ஸ் தான். ஒரு பிஸ்கெட் கூட முடிஞ்சிருச்சா? ஐயோ ஐயோ, போலாமா? போலாம். விளையாட்டுத்தனத்தெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு சாப்பிடலான்னு சொல்லிட்டு முக்கியமான வேலைக்கு வந்துட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா பானிபூரி சாப்பிடுவோம். உனக்கு தான் வாங்கிக்கலாம்.
ம் சரி ஓகே. சாப்பிட்டுட்டு தெம்பா கடத்தேர் சுற்றலாம். ஏற்கனவே ஒரு பேக் இருந்தது வந்து வீணாயிடுச்சு, அதனால இன்னொரு பேக் வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உனக்கும் வாங்கி எது நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கும். நான் இது அதுக்காக தான் போகணும். இந்த பேக் எனக்கு வாங்கி கொடுத்தா அவர் கொஞ்சம் ஃப்ரீயாக வரலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேக் கடையே பார்த்து தேடி வாங்கி கொடுக்குறாரு. ஃபோனில் வச்சுட்டு வச்சு போகிறேன். வேலை வேறு கலர் பார்க்குமா? சரி பாருங்க. நல்லா தான் இருக்கு. பாரு வேற இருந்தா பாரு, கம்பேர் பண்ணி நல்லா இருக்குது எடுத்துக்கு. கரும் குயில கச்சேரிக்கு வரியா 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 வரியா. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா லட்சத்தீவுக்கு போயிட்டு வந்துட்டோம். நான் என்ன நினச்சேன்னா இந்த குளத்துல வந்து தீபம் ஏற்றுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன். விடுவாங்க தான், தீபம் விடுவாங்க அதில். பட் ஆனால் அது முடிஞ்சிடுச்சு. லட்சதீபம்ன்றது அந்த திருவிழா தான் முடிஞ்சிடுச்சு. அது தீபம் அந்த ஆஞ்சநேயருக்கு வந்து பாலாபிஷேகம் நடக்கும். 1000 லிட்டரு என்னமோ அந்த மாதிரி பாலாபிஷேகம் நடக்கும். அதெல்லாம் பார்க்கல நம்ம நடக்கல. ஏன்னா இப்போ தீபம் எல்லாமே யாரையத்தில் உள்ள கிழக்கு வாங்கிட்டு போய் ஏற்றணும் பார்த்தியா, அவ்வளோதான். ஸோ நாங்கள் தான் இது ஏற்றல. ஸ்டார்டிங்லேயே இதெல்லாம் ஏற்றும் போதே போகணும்ல. ஆமாம், லட்சதீபம்னா என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு போயிருக்கணும். அது வந்து 1 மாதம் கடை எல்லாமே இருக்கும். 1 மாதத்துக்கிட்ட லட்சதீபம் ஆரம்பித்து 1 மாதம் இருக்கும் கடை தெருலாம். கடைலாம் நிறைய இருந்துச்சு. ஆனால் கடைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமே இல்லை. அந்த அளவுக்கு சூப்பராக நிறைய கடைங்கள்லாம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டு கடைசியாக வருவோம் பால் சேமியா மட்டும் வாங்கிட்டு வந்தோம். அந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து டேமேஜ் இருந்ததுன்றதுனால நாங்கள் பேக்கோடு வாங்கலை, திரும்ப கொடுத்துட்டு அதே மாதிரி பேக் வேறு எதாவது. அந்த மாடல் கொஞ்சம் டீசெண்டாக கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பிளைனா. சரி அந்த மாடலில் வேறு கலரு ஏதாவது காட்டுங்க, இல்லை அதே கலர் இருந்தால் கூட ஓகேன்றதுக்கு அந்த மாடல் 3 பீஸ் தான் இருந்தது. அது செட் ஆகலைன்றதுனால அப்புறம் வேணான்ட்டு வந்தாச்சு. அதான் வேறு கலரில் 2 இருந்துச்சு. சரி வேணாம்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ பேக் வாங்கலாம் தான் நான் மெயினாக என்னோட இதுவே அதான். போனால் கண்டிப்பாக இந்த திருவிழாவில் பேக் வாங்கிட்டு வந்தோன்னு நினச்சேன். ஆனால் பேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வண்டி வந்து இங்கேயே விட்டுட்டு பஸ்ஸில் தான் போய் வந்தோமே. ஆமாம், எல்லாம் ஒன்றா போகிறதுனால சரி நைட் டைம்ன்றதுனால வண்டிலையும் போக முடியாதுன்றதுனால பஸ்ஸில் போயிட்டு வந்தோம். பஸ்ஸில் போனோம். ஸோ பஸ்ஸில் போயிட்டு அங்கே போயிட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு கடைசி பஸ்ஸுக்கு தான் வந்தோமே. நாங்கள் கடைசியாக வந்து மிஸ்குவாவுக்கு போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கவே இல்லை. கடைசியாக பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்குவாகும் 2026. ஸோ வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் வந்து அழகி போட்டி நடக்கும். மிஸ்குவாக அழகி போட்டிலாம் நடக்கும். போன வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குவாகா திருவிழாவுக்கு போகும்போது இந்த டைட்டில் வின்னர் கூட நம்ம பார்த்து வீடியோலாம் எடுத்துருந்தோம் தானே. ஆமாம், தேர்ட் ப்ரைஸ் வின்னர் அவங்க. இந்த முறை தான் யாருமே பார்க்கல நம்ம. ஸோ இந்த முறையும் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தியிருந்தாங்க. 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகியிருந்தாங்க. ஆமாம், அவங்க ஃபேஸ் கூட யாரும் நானும் சரியாக பார்க்கல. ஏன்னா கூட்டம் கிட்டையும் போக முடியல. டான்ஸ் ப்ரோக்ராம் தான் நடந்தது, எல்லாம் முடிஞ்சு ஃபைனலாக. அதனால் நாங்கள் அதை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு நைட்டு 9 மணி மேலே வந்துட்டோம். வந்து வீட்டில் சாப்பாடே இல்லாமல் செய்யலை. சரி போய் பார்த்துக்கலாம், எங்கேயாவது போகும்போது டிஃபன் வாங்கிக்கலாம் சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ வர வழியில் வண்டி நிறுத்தி ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வந்திருப்போம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடே எங்கேயுமே இல்லை. பஸ்ஸில் வந்ததுனால ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டோம். சரி நாங்கள் நினச்சேன் வண்டி அங்கே நிறுத்தி வச்சுருந்தோம், பார்க் பண்ணி வச்சுருந்தோம். அந்த இடத்த கடைலாம் இருக்கும். சரி அங்கே வாங்கிட்டு வரலாம்னு பார்த்தா அங்கேயும் கடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திரும்ப வீட்டுக்கு வந்து அவர் ரவை உப்புமா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரவை தானே அது, அதை வந்து ரவை இருந்து அதை உப்புமா செஞ்சு சாப்பிட்டுட்டோம். உப்புமா செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துட்டோம். மறுபடியும் மறுநாள் காலைல எழுந்து இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டோம். சரி அதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா லட்சத்தீபத்துலாம் போயிட்டு வந்தோம். நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக லட்சத்தீபத்துக்கு போகிறோம். அந்த தீபம்லாம் கரெக்டாக என்றைக்கோ அன்னைக்கு போகலாம். ஆமாம், அப்போ போகலாம். ஓகே சரி ஓகே. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்துட்டோம். அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சரணா மனோராஜ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வந்து டாடா பாய். டாடா பாய்.